வணக்கம் நண்பர்களே. லாஸ்ட் எபிசோட்ல கேட்கப்பட்ட கேள்வி சரியா பதில் சொல்லி இன்னைக்கு நம்ம எபிசோட்ல வின்னர் லிஸ்ட்ல வரப்போற அந்த நண்பர்கள் யார் யாருன்னு பார்க்கலாமா? மகிஷாலினி மதுரை, ரித்திக் மகிழினி ஃப்ரம் தேனி, வேல்முருகன் செல்வி மகேஸ்வரன், சாந்தி சுதன் ஃப்ரம் மலேசியா, முத்துலட்சுமி ஃப்ரம் திருநெல்வேலி, மணி மகேஷ், தமிழ் ரிஷி ஃப்ரம் ஆந்திரா கடப்பா, சோபனா ஃப்ரம் ஆம்பூர், ரஞ்சிதா ஃப்ரம் கேரளா, பம்பல் ராஜஸ்ரீ ரவி, கீதா, கோகிலா ரங்கசாமி ஃப்ரம் ஸ்ரீலங்கா, குமாரி ஃப்ரம் ஸ்ரீலங்கா. வாழ்த்துக்கள் நண்பர்களே. நீங்கள் உங்கள் பேர் நம்ம கிராமத்துக்குள்ள வரணும் ஆசைப்பட நீங்கள் மறுபடியும் வீடியோ முழுசாக பாருங்கள். ஸ்கிப் பண்ணாமல் கடைசியாக கேட்க போகிற கிளிக் சரியான அனுப்புகிற முதல் 10 பேர் அடுத்த எபிசோட வின்னர் லிஸ்ட்டில் வரலாம். பதிலோட சேர்த்து உங்கள் ஊரையும் பேரையும் மென்ஷன் பண்ணுங்கள். வாங்க இன்னைக்கான வீடியோக்குள்ள போகலாமா? அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க போகலாம். அம்மாடி தமிழே, எம்பட்டு நேரம் இப்படி படுத்தே கிடக்கிற, சாப்பிடு மயந்துருச்சு ஒரு வாயி. வேணாம் அப்பத்தான், எனக்கு பசிக்கல. காலையில் பிடிச்சி இப்படியே சொல்லிட்டு இருந்தா எப்படி? வயிறு பசிக்காம எப்படி இருக்கும் சொல்லு? எந்திரி, ஒரு வாய் சாப்பாடு சாப்பிடு தாயி. அப்படியே போட்டுட்டு வரட்டுமா? வேணாம் அப்பத்தா, இப்போ வேணும், எனக்கு நிஜமா பசிக்கல. பசிக்காததுக்கு காரணம் என்ன தெரியுமா? நீ நடந்ததே நினச்சிட்டு இருக்கிறது தான். அதனால தான் பசிக்க மாட்டேது. உன் உடம்பு மட்டும் தான் இங்கே இருக்குது. உன் நினப்பெல்லாம் உன் புருஷன் வீட்டில் தான் இருக்குது. எங்களுக்கு தெரியாதுன்னு நினச்சியா? அப்பெல்லாம் இல்லை அப்பத்தா, வீடு அப்பத்தா, அதை பற்றி பேசாத. இங்கே பாரடி ராசாத்தி, பொம்பளைங்களுக்கு இந்த மாதிரி பிரச்சனைனா வரதான் செய்யும். அது கல்யாணம் புதுசில் எல்லாருக்கும் ஒரு அடிவில் தான் செய்யும். எல்லாரும் பொட்டியை தூக்கிட்டு ஆத்தா வீட்டுக்கு வந்துட்டா அப்புறம் எப்படி வாழ்க்கையை வாழ்றது சொல்லு? கல்யாணம் புதுசில் எல்லாரும் நல்லா தான் பார்த்துக்குவாங்க. அப்புறம் போக போக சலிச்சு போய் ஒரு மாதிரி வெறுப்பாகும். அந்த சூழ்நிலையில தான் சண்டை வர செய்யும். அந்த சூழ்நிலையை தான் நம்ம தாண்டணும். அதை மட்டும் தாண்டிட்டோம் நம்ம கல்யாண வாழ்க்கையில ஜெயிச்சுட்டா அர்த்தம், சரியா? ஆனால் அதை தாண்ட முடியாமல் நிறைய பேர் கோர்ட்டு வாசப்படி ஏறி நிற்கிறாங்க. எங்களுக்கு அது பிடிக்கல, இது பிடிக்கல, விவகாரத்துக்கு வாங்கி கொடுங்கன்னு. அதெல்லாம் தான் பிரச்சனை. உனக்கும் இப்போ அப்படிதான், சரியா? ஒரு சோதனை. இதை நீ தாண்டிட்டனா அந்த வீட்டில் நீ வாழ்ந்துருவ. கெட்டியமாக பிடிச்சிக்கோ, சரியா? விட்டுறாத. அடுத்த சந்தர்ப்பம் கிடைக்கும் போது உன் புருஷன் கூட போயிடு. சரி அப்பத்தா, விடு, பரவாயில்ல. என் தலைவிதி இதுதானே, விடு. அத்தா மகமாயி, என் பேத்தி இப்படி வருத்தப்படுறாளே, மடியில் படுத்துட்டு எந்திரிக்க மாட்டேங்கிறா. அப்போ மனசுக்குள்ள எம்பிட்டு பாரமா இருக்கும். ஏன் தான் இப்படி பாடாப்படுத்துறியோ அவளை? சின்ன புள்ள வேற. தமிழே, தமிழே, இங்கதான் இருக்கியா? ஆமாண்டி, இங்கதான் இருக்கிறா. நீ எங்க தண்ணி எடுக்க போன? ஆள் அட்ரஸே காணோம். நான் தண்ணி எடுத்துட்டு அப்படியே கோயிலுக்கு போயிட்டு வந்தேன். கோயிலுக்கா? என்னடி விஷயம்? சும்மா தான் போனேன், மனசெல்லாம் பாரமா இருந்துச்சுன்னு போனேன். தமிழ் எந்திரி, ஏதாவது சாப்பிட்டியா இல்லையா? அவன் எங்கிட்ட சாப்பிட்டா? காலையில இருந்து சாப்பிடாம அதை உட்காந்தே இருக்கிறா. இப்ப படுத்திருக்கா, இன்னும் எந்திரிக்க மாட்டா. எம்பிட்டா சொல்லிட்ட சாப்பாடு இறங்க முடியலங்கிறா. தமிழ் எந்திரிமா, முதல்ல எந்திரி. என்ன ஆத்தா சொல்லு? காலையில இருந்து சாப்பிடாம கிடக்குற, சமைச்சு வச்சுட்டு தானே போனேன். சரி, எனக்கு தெரியும் நீ சாப்பிட மாட்டேன்னு. இந்த ஐயர் கடையில இருந்து உனக்கு பிடிக்குமேன்னு வெங்காய பஜ்ஜி வேண்டியிருந்தேன். புடிடி, வாங்கி சாப்பிட்றி. எனக்கு இப்ப வேணாம் ஆத்தா, நான் அப்புறம் சாப்பிட்டுக்கிறேன். உள்ள போய் வை, இசையும் வரட்டும். அவளுக்கு நான் எடுத்து வச்சுட்டேன், நீ சாப்பிடு. உனக்கு பிடிக்கும்ல ஐயர் கடையில இருந்து வெங்காய போண்டா, அதனாலதான் வாங்கிட்டு வந்தேன். சாப்பிடு நீ. சரி, சாப்பிட்றேன். இங்கே பார் தமிழ், நம்ம என்ன குறைஞ்சி போயிட்டோமா சொல்லு? நானே யோசிச்சு பார்த்தேன். நம்ம நிலைமைக்கு நம்ம நல்லா தானே இருக்கிறோம். நம்ம யாரையும் ஏமாத்தி பொழைக்கல, திருடி பொழைக்கல, சரியா? காசு பணம் கம்மியாக தான் இருக்கு. அதுக்காக நம்ம பொய் சொல்லியே ஏமாத்தியும் பொழைக்கல. நம்ம ஏன் தலை குனிஞ்சு இருக்கணும் சொல்லு? என்னடி சொல்ற நீ? பின்ன என்னத்த, என்னமோ நம்ம திருடி பழி ஏற்ற மாதிரி, நம்ம மாட்டிக்கிட்ட மாதிரி நம்ம ஏன் சோகமா இருக்கணும்? தமிழ், நம்ம எந்த தப்பும் பண்ணல. நீ தைரியமா இரு. வரது வராத்தி போகுது, பார்த்துக்கலாம், விடு. என்ன இவ திடீர்னு இப்படி கத்திக்கிட்டு இருக்கா? இங்க பாரு தமிழ், நீ ஒன்ன தப்பும் பண்ணல, சரியா? அங்க உன் புருஷன் நின்னார்ல, என் தமிழ் தப்பு பண்ண மாட்டாரு ஒரு வார்த்தை சொல்லணும்ல. வாயில என்ன கொல்கட்டையா வச்சிருந்தாரு? அப்படியே அந்த லட்சுமி அம்மா நம்ம மேல பழிய போட்டாலும் ஆதாரம் இருக்கா சொல்லு? நம்ம எடுத்ததுக்கு ஆதாரம் இல்லாம நம்மள எப்படி திருடங்கன்னு சொல்லுவாங்க? இதை கேட்க வேணாமா பாண்டி சொல்லு? அதான் தமிழ், காசு இருக்கவங்களாம் அப்படிதான் நடந்துக்குவாங்க, சரியா? நம்ம அவங்கள நினைச்சு வருத்தப்பட வேணாம். நீ எல்லாத்தையும் மறந்துட்டு எப்போதும் போல இரு என் பொண்ணா. என்னத்தான் சொல்ற நீ? நான் ஒன்றும் தப்பா சொல்லலடி, இதுதான் உண்மை. நானும் யோசிச்சு பார்த்தேன். நம்ம ஒவ்வொரு சைடும் உட்காந்து அழுதுட்டு இருக்கிறதுக்கு எந்த பிரயோஜனம் இல்லை. நம்மள மாதிரி குடும்பம் கிடைக்க அவங்க தான் கொடுத்து வச்சிருக்கணும். சொல்லு, நம்மள்ட்ட காசு பணம் இல்லைனாலும் எவ்வளோ நேர்மையாக நடந்துக்கிட்டோம், எவ்வளோ அன்பாக நடந்துக்கிட்டோம், நீ அந்த வீட்டுக்காக எவ்வளோ உழைச்சிருக்க, அதெல்லாம் அவங்களுக்கு மறந்துட்டு பேசுகிறாங்க. அதனால அவங்கள தேடி வரட்டும். இல்லைன்னு வச்சுக்கோ, இதை விட்டுரு. நானும் காசு பணம் இருந்தாலும் கெட்டவங்க மட்டும் தான் இருப்பாங்கன்னு நினச்சேன். ஆனால் அந்த வீட்டில் நல்லவங்களும் இருந்தாங்க. ஆனால் இப்போ பணத்துக்காக அவங்களும் கெட்டவங்களாம் மாறுவாங்க நான் நினச்சி கூட பார்க்கல. என்னடில தான் வளர்ற? நீ யாரடி சொல்ற? நான் யாரையும் குறிப்பிட்டு சொல்லலாத்த, எல்லாத்தையும் தான் சொல்கிறேன். காசு பணம்னா எல்லாமே கெட்டவங்களாக தான் மாற்றும் போல, புரியுதா? அதில் நல்லவங்களாலாம் வாழ முடியாது,
சரியா? அதனால நம்ம காசு பணம் இல்லைனாலும் நம்ம ஒழுக்கமா சரியா நம்ம நியாயமா நடந்துக்குவோம். தமிழ், நீ எப்போதும் போல இரு, யாரை நினைச்சு கவலைப்படாத. இதை விட்டுரு. இதோட விட்டுருனா எனக்கு புரியல ஆத்தா. விட்டுருனா இப்போதைக்கு இதெல்லாம் பற்றி யோசிக்காத. அவங்க நமக்கு காசுல மட்டும்தான் வசதியை தவிர நம்ம மனசுக்குலாம் அவங்க உயரமே கிடையாது. அதனால உன் வேலையை நீ பாரு. நான் போய் சமைக்கிறேன், நல்லா சாப்பிடுவோம். இசை வேற பள்ளியோட விட்டு வந்துருவா, போய் சமைக்கிறேன். என்னடி உன் ஆத்தாக்கு கிறுக்கு கிறுக்கு பிடிச்சிக்கிச்சா இப்படி பேசிட்டு போறா? அதான் தெரியல அப்பத்தா. என்னமோ காலையில கூட அழுதுகிட்டு எனக்கு அப்படி பண்ணி இப்படி பண்ணுன்னு எனக்கு சொன்னிச்சு ஆறுதல். இப்போ இப்படி சொல்லுது, என்ன ஆச்சுன்னு தெரியல. சரி விடு, நீ சாப்பிடு. ஆத்தா சொல்றது சரிதான். அவங்க எந்த ஆதாரமும் இல்லாம நம்ம மேல பழிய போட்டாங்க. அப்ப மாமா நம்ம கிட்ட என்ன நடந்துச்சுன்னு கூட கேட்கல, அமைதியா நின்று இருக்காரு பாரு. அப்ப அவருக்கும் நம்ம மேல சந்தேகம் இருந்திருக்குமோ? குளிச்சுட்டு போயிடலாம். அழுகாத அழுகாத. எப்ப பார்த்தாலும் இந்த பிள்ளை அழுவ வச்சுக்கிட்டே இருப்பியாடி நீ? என்னதான் பண்ற? குளிக்க ஊத்துறேன். அதுக்கு தான் அழுகுறா. குளிக்க ஊத்துறியா? நீ என்ன இப்படி உட்கார்ந்துட்டு ஊத்திட்டு இருக்க? குளிக்க வைக்க தெரியுமா தெரியாதா? இல்லத்த, எனக்கு தெரியாது. குளிக்க வைக்கிற பாட்டி தான் 3 நாளா குளிப்பாட்டிட்டு இருந்தாங்க. அந்த பாட்டிக்கு கை கால் உடைஞ்சிருச்சான் ஏதோ, அதனால குளிக்க வைக்க வர முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. அதான் நானே ஊத்துறேன். அதுக்கே இப்படி உட்கார்ந்துட்டு ஊத்துற? நல்லா காலை விரிச்சு ஊத்த வேண்டியதானே? எனக்கு தையல் போட்டிருக்காங்க, அதனால வலிக்குது வயிறு, அதனால உட்கார முடியல. ஐயா, ஏதாவது சொல்லிக்கிட்டே இருப்பிய நீனு. தள்ளு, நானே ஊத்துறேன். சரிங்க அத்தை. குழந்தைய இப்படி காலை நீட்டி மடியில போட்டு நல்லா கை காலெல்லாம் நீ விட்டு குளிப்பாட்டுறணும், சரியா? சரிங்க அத்தை. என்னடி இது, தண்ணி சூடாவே இல்ல? இல்லத்த, ரொம்ப கொதிக்க ஊத்துனா பாப்பாக்கு வலிக்குமோன்னு. ஐயோ, இதுக்கு தான் ஆத்தா இப்ப இருக்கணுங்கிறது ஒன்னும் தெரியாம இருக்க. சுட சுட தண்ணி ஊத்துனாதான் புள்ளைக்கு கை காலுக்கு நல்லது. அப்பதான் சீக்கிரம் நடக்கும். தண்ணி என்ன கொஞ்சம் எடுத்துட்டு வா, சுட தண்ணிய. சரிங்க அத்தை. என்னம்மா? சரி அழுவாத, குளிச்சுட்டு போயிடலாம். குளிச்சிடலாம். ஊத்திட்டேன் அத்தை. சரி அவ்வளவுதான். அம்புட்டுதான். அழுகுறா? அழுகாம என்ன பண்ணுவா? சுடு தண்ணி ஊத்துறோம்ல, அதெல்லாம் அழுகுதான் செய்யும். எல்லாம் சரியா போயிடும். சரிங்க அத்தை. அவ்வளவுதான். குளிச்சாச்சு. அம்புட்டுதான். என்னடி கத்துற? குழந்தை குளிப்பாட்டினா தலையில ஆட்டினாதான் மூக்குல வாயில தண்ணி போயிட்டா வரும். எனக்கு தெரியாதா? ஒண்ணு இல்ல. அவ்வளவுதான். இந்த குழந்தை எப்படி? சரிம்மா. ஒண்ணு இல்ல. அம்மாட்ட வந்துட்டேன். நல்ல வேலை, இந்த கிழவி குழந்தை எதுவும் கொன்றுமோன்னு நினைச்சேன். போய் நல்லா தொடச்சு விட்டு தலைக்கு முகத்துக்கு எல்லாம் பவுடர் அடிச்சுடு போ. அப்பதான் சளி பிடிக்காது. குழந்தைய கூட குளிப்பாட்ட தெரியல, வந்துட்டா. சி. அவ்வளவுதான். தூங்கிட்டியா என் அழகு தங்கம்? என்ன அழகி நெட்ட வைக்கி தூங்கிட்டாளா? தூங்கிட்டாத்த. பாத்தியா, சுட சுட தண்ணி ஊத்துனாதான் குழந்தை நல்லா அசந்து தூங்கும். தூங்குனாதான் அதுக்கு கலப்பு தெரியாது, புரியுதா? சரிங்க அத்த. அது சரி, உர மருந்து குடுத்தியா? இல்லத்த. என்ன நல்லத சொல்லிருக்கேன்ல, ஜாதிக்கா மாச்சக்கா வசம்பு இதெல்லாம் குடுக்கணும்னு. அது தலை குளிக்கிறப்ப கண்டிப்பா குடுக்கணும் குழந்தைக்கு. அப்பதான் சளி பிடிக்காது, உடம்புக்கு நல்லது. சரித்த. ரீட்டா என்னமா பண்ற என் பேத்தி? ஏயா கண்ணு தெரியலையா? அவ இப்பதான் தூங்குறா, கத்தாத. தூங்கிட்டாளா? சரி. ஜோசிக்கார பாத்துட்டேமா. என்ன மாமா சொன்னாரு? வர ஞாயிற்றுக்கிழமை நாள் நல்லா இருக்கான், அன்னைக்கே பூஜை வச்சுட்டு பேர் சுட்டு வச்சுக்கலாம்னு சொன்னாரு. ஓ சரி மாமா. இது மீன ராசியாமா, இவளுக்கு தாத்தா தீத்தி தூத்தூல பேர் வைக்க சொல்லிருக்காரு. தாத்தா தீத்தியா? தாத்தான்னு வச்சிராத அதுக்குன்னு. சும்மா எதிரி மொட்டச்சி, அதுலயே பேர் பார்க்க சொல்லிருக்காருமா. சரிங்க மாமா, அதுலயே பாத்துடலாம். தாத்தா தீத்தியா? சரி, நல்ல பேரா நான் பாக்குறேன் மாமா. நெட்ல நல்ல பேரா வைக்க வேண்டியதானே? எவ்வளவு பேர் இருக்கு இதுல, நெட்ல பாக்குறான். நெட்ல இந்த பாரி வாய நுழையாத பேர்லாம் வைக்காத, சரியா? நல்ல சாமி பேரா வைக்கலாமா? சரிங்க மாமா, பாக்குறேன் மாமா. சாமி பேராவே. சாமி பேரு ஏயா? நான் முருகர்கிட்ட வேண்டியிருந்தேன், நல்லபடியா குழந்தை பிறந்தா உன் இதுல பேர் வைக்கிறேன்னு, அதனால சொல்றேன். சரி மாமா, நான் அப்படியே பாக்குறேன். மாமா, சுரேஷ் வர சொல்லலாமா? அவன் என்ன பக்கத்து ஊர்லயா இருக்கா? நீ சொன்ன உடனே வரதுக்கு? அவன் இருக்கான் வெளிநாட்டுல. அது இன்னும் ஒரு வாரத்துல எப்படி வருமா? மொட்டச்சி சித்த கம்பெனி இருக்கியா? அம்மா கேட்டு பாக்குறேம்மா, குழந்தையும் ஒன்னும் பார்க்க வரல. குழந்தை பிறந்துக்குன்னு சொன்னா லீவ் தர மாட்டாங்களா என்ன? ஆமாயா, ஆமா.
உன் புள்ள பெரிய ஐஏஎஸ்ல படிச்சுட்டு கலெக்டர் வேலையில இருக்கான், இவனுக்கு குழந்தை பிறந்திருக்கோனே நாடோட இங்க அமுச்சு விட்டு போய் பார்த்துட்டு வான்னு சொல்றதுக்கு. பாரு அவனே கஷ்டப்பட்டு என்ன வேலை பார்க்கறானோ, எப்படி லீவ் கிடைக்குமோ யாருக்கு தெரியும். மாமா நானும் அவர்கிட்ட கேட்டு பார்க்குறேன், நீங்களும் ஒரு வாரத்தை கேட்டு பாருங்க மாமா. அவர் இன்னும் பாப்பாவே வந்து பார்க்கல. சரிம்மா நீ பேரை என்ன பேருன்னு செலக்ட் பண்ணி வை, அவன்கிட்ட நான் பேசுறேன். அப்புறம் லிஸ்ட்லாம் எழுதி கொடுத்துருக்காரு பூஜை தாமாக்கு ஓமத்துக்கு, அதெல்லாம் வாங்கி வச்சிடலாம். சரியா? சரிங்க மாமா. மொட்டச்சி யாரையாவது கூப்பிடணுமா என்ன? ஆமாமா, அவளுக்கு ஒரு 10 சொந்தக்காரங்க இருக்காங்க, நமக்கு ஒரு 10 சொந்தக்காரங்க இருக்காங்க. எல்லாரையும் கூப்பிட்டு விருந்து வச்சு சோறு போட்டு பேர் சுட்டு விளையாக்கலாம். பாரு ஆள யார் இருக்கா? இந்த அக்க பக்கத்துல 4 பேர் இருக்காங்க, அவங்கள மட்டும் தான் கூப்பிட முடியும். வேற யார் இருக்கா? அவளும் அண்ணக்காவடி, நம்மளும் அண்ணக்காவடி தானே. ஏன்டி இப்படிலாம் பேசுற? அக்க பக்கத்துல இருக்கவங்க நமக்கு உறவுக்காரங்க மாதிரி தானே. இப்ப என்ன பிரச்சனை? கூப்பிடலாம் விடு. எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்ல, என்ன சமைக்க மட்டும் விட்டுறாத சொல்லிட்டேன். கடையில வாங்கிக்க அன்னைக்கு. சரி கடையிலே ஆர்டர் பண்ணிக்கலாம். குட்டி தங்கம், உங்களுக்கு பேர் வைக்க போறோம். நல்ல பேரா வைக்கலாம். சரியா? தூங்கு எந்திரிச்சு வா, தாத்தா கூட விளையாடலாம். சரி மாமா, நான் போய் பாப்பாவை தொட்டியில போடுறேன். சரிம்மா. என்ன பண்ணலாம்? என்ன மொட்டச்சி ஆழ்ந்த சிந்தனையில இருக்க? பேர்த்துக்கு என்ன பேர் வைக்கலாம்னு யோசிக்கிற? அட போயா, அன்னைக்கு என்ன சாப்பாடு சொல்லலாம்னு யோசிக்கிறேன். நீ வேற. சரியான தின்றுட்டி. ஹாய் फ्रेंड्स, எபிசோட ஃபுல்லா பாத்தீங்களா? ஸ்கிப் பண்ணாம இன்னைக்கான கேள்விக்கு போயிடலாமா? இன்னைக்கான கேள்வி என்னன்னா, ரீட்டாவோட குழந்தைக்கு என்ன ராசி என்று பால்பாண்டி சொன்னார். மறுபடியும் சொல்றேன், ரீட்டாவோட பாப்பாக்கு என்ன ராசி என்று பால்பாண்டி சொன்னார். இந்த எபிசோட ஃபுல்லா பார்த்தீங்கன்னா இதுக்கான பதில் தெரியும். பதில உடனே அனுப்புங்க. பதிலோட சேர்த்து உங்க பேரையும் ஊரையும் மென்ஷன் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சதா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பாக்ஸ்ல உங்க கருத்துக்களையும் தெரிவிக்கலாம். நாளைக்கு இன்னொரு வீடியோ பார்க்கலாம். பை, லவ் யூ ஆல்.